Hello my dear 10th standard students. நிறைய பேருக்கு சோஷியல் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. 27 சாப்டர் இருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு மேம். நான் படிச்சிருந்தேன். ஆனா இந்த 5 மார்க் 8 மார்க்குக்கெல்லாம் எவ்வளவு ஆன்சர்ஸ் எழுதுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு சாப்டர்லயும் எனக்கு இந்த கொஸ்டின் பிடிக்கல, இந்த கொஸ்டின் கஷ்டமா இருக்கு, இந்த கொஸ்டின் எனக்கு மறந்து போகுது அப்படின்னு நிறைய பேக்லாக்ஸ் நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். பட் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஐ வாண்ட் டு ஸ்கோர் சென்டம் இன் சோஷியல் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரியா? எஸ். சோ எப்படி நம்ம 27 டேஸ்ல நம்ம 27 சாப்டர்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பக்கா பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். which means one dayல one chapter you have to complete. okay? சோ ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல தரக்கூடிய ஸ்டடி ஹவர்ஸ் நீங்க நிறைய பேர் ப்ராப்பராவே பயன்படுத்த மாட்டீங்க. அதுதான் உண்மை. See, நானுமே பாத்தீங்கன்னா நான் 10th படிச்சப்பலாம் ஸ்கூல்ல ஸ்டடி ஹவர்ஸ் வைப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அப்போ வேற படிக்கணும்னு தோணும். ஆனா அவங்க வேற படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல சுத்தி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு அப்போ படிக்கும் மூடே வராது. என்ன தனியா விட்டாதான் நான் வீட்டுல உட்காந்து படிப்பேன். அப்படிலாம் நானுமே இருந்தேன். ஓகேவா? ஆனா நான் முன்னாடியே போர்ஷன்ஸ் முடிச்சு வச்சுட்டேன். அதனால அப்ப போயிட்டு என்னால தென்னாவட்டா இருக்க முடிஞ்சது. அந்த மாதிரி உங்க கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் முன்னாடியே படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல்ல ஃப்ரீயா இருப்பாங்க. அதனால அவங்கள பார்த்து நம்ம தப்பா கணக்கு போட கூடாது. ஓகே? சோ நீங்க முன்னாடியே படிச்சிட்டீங்கன்னா அப்போ இது ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. இல்ல மேம் நான் நிறைய படிக்காம இருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டரும் படிக்கணும்ங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? சோ 1 மார்க் क्वेश्चन 10 நிமிஷத்துல முடிச்சிடணும். டைமர் மாதிரி டைமரை டயத்தை பார்த்துட்டு 10 நிமிஷத்துல 1 மார்க் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே? ஆப்ஷன்ஸ் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஓரளவுக்கு புரிஞ்சு பாத்துக்கோங்க. சோ தட் क्वेश्चनல லைட்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்டா கூட அது வேற क्वेश्चनா மாறிடும். அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு டேக் 20 மினிட்ஸ். ஓகே? சோ 20 மினிட்ஸ்ல கண்டிப்பா நீங்க ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கலாம். which is 3 to 5 minutes நீங்க ஒரு ஷார்ட் ஆன்சர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுல கீ வேர்ட்ஸ் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இப்ப ஜாலியன்வாலா பாக் மசாக்கர்னா எங்க நடந்தது, எந்த இயர்ல நடந்தது, எதனால நடந்தது, எத்தனை பேர் இறந்தாங்க, அந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது யாரு அப்படின்னு இதெல்லாம் தான் முக்கியமான ஈவென்ட்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் இருந்தா கண்டிப்பா நமக்கு மார்க் தரணும். ஆனா நீங்க ஜாலியன்வாலா பாக் மசாக்கர் கொஸ்டின்ல போயிட்டு வேற எதுவுமே இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதாம நீங்க வேற ஆன்சர்ஸ் பக்கமா எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்காது. சோ இந்த क्वेश्चनனா அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத கீவேர்ட்ஸ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லாங் ஆன்சர்ஸ்க்கு யூ கேன் டேக் 1 hour. ஓகே? 1 hour டைம் எடுத்துக்கோங்க. நீங்க லாங் ஆன்சர்ஸ் படிச்சு முடிக்கணும். and then அந்த சாப்டருடைய மேப்புக்கு ஒரு 10 minutes. சோ ஏறத்தாழ ஒரு 2 hours தான் உங்களுக்கு மொத்தமாவே 2 மார்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தா கூட. காலையில 2 hours படிச்சாலும் சரி, ஒரு நாள் 24 மணி நேரத்துல வெறும் 2 மணி நேரம் தான் நான் உங்களை சோஷியலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்றேன். முடியாதா? ஆன்சர் மீ. முடியாதா? கண்டிப்பா முடியும் இல்லையா? ஆனா ஈஸி கிடையாது. ஓகே? அதுக்கு என்னென்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன். படிக்கிறப்போ சும்மா படிச்சுட்டு வாயால ஒச்சி பார்த்தா மட்டும் பத்தவே பத்தாது. ஓகே? சோஷியல்ல நமக்கு என்னென்னலாம் மறக்குமோ அதெல்லாம் நீங்க ஒரு ஷீட் போட்டு மெமரி ஷீட்னு வச்சு எழுதுங்க. பிகாஸ் நான் அப்படிதான் பண்ணேன். ஓகே? எனக்கு நிறைய இயர்ஸ்லாம் இருக்குல்ல, இயர்ஸ்லாம் எனக்கு மறந்து போகும். எந்த ட்ரீட்டி யாரோ சைன் பண்ணாங்க அப்படிங்கறது எனக்கு மறந்து போகும். முக்கியமா இப்ப ஜியோகிராஃபிலாம் நமக்கு நிறைய டாம்ஸ், ரிவர்ஸ் அது ஞாபகம் வச்சுக்க நிறைய இருக்கு இல்லையா? ஹிஸ்டரியில கூட நம்ம அந்த பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், நாக்பூர், சத்தாரா, சாம்பல்பூர்லாம் PNJSS ஞாபகம் வச்சுக்கிட்டோமே. அனெக்ஸ் ஆன ஒரு டெரிட்டரி எல்லாத்தையுமே டாக்டரின் ஆஃப் லாப்ஸ். அந்த மாதிரி நான் ட்ரிக் எல்லாம் என்னென்ன வச்சிருக்கணும், எந்த क्वेश्चनக்கு எந்த ட்ரிக், இதெல்லாம் ஹிண்ட் மாதிரி நான் ஒரு பேப்பரை போட்டு எழுதிட்டே வருவேன். நான் எப்பயுமே ட்ரிக் இல்லைன்னா க்ளூ இதெல்லாம் வச்சுதான் படிப்பேன். அண்ட் தென் இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்க 3 ஷீட் போடுங்க. 18th century, 19th century, 20th century. அதுல என்ன ஈவெண்ட்டுக்கு என்ன இயர் அப்படின்னு அதுவே வரிசைப்படுத்தி நீங்க எழுதிட்டே வாங்க. அதை ஒரு கதையா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு குட்டியா ஒரு மெமரி ஷீட் எழுதுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேப்பீங்க. பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு அப்படிங்கிறப்போ இன்னைக்கு போயிட்டு நீங்க 25 சாப்டர் நான் திருப்பியும் ரிவைஸ் பண்ணணும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சாலும் ரிவிஷன் பண்றதுக்கே உங்களுக்கு 1 நாளோ 2 நாளோ பத்தாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10வது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், படிக்கிறப்பவே நமக்கே தெரியல, ஒப்பிச்சு பாக்குறப்போ நம்ம இங்க தப்பு பண்ணுவோம், இது மறந்து போகணும். மறந்து போறதை மட்டும் ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுங்க. நீட் நாட் ரைட் எவ்ரிதிங், பட் எதெல்லாம் மறந்து போவோம் நீங்க திருப்பி சொல்லி பாக்குறப்போ அதெல்லாம் எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பா நீங்களே உங்க பாஸ்டுக்கு தேங்க் பண்ணுவீங்க. பரவாயில்லப்பா, அன்னைக்கே நான் இதெல்லாம் எழுதி வச்சேன், நல்லதா போச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, சப்போஸ் மேம் நான் ஒரு நாள் நான் படிக்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்றது? 24 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல நீங்க இன்னைக்கு வர வச்சுக்கலன்னா என்னைக்கு வர வச்சுக்க போறீங்க? 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு 2 ஹவர்ஸ் கிடைக்கலையான்னு உன்னை பார்த்து நீயே கேட்டுக்கோ. நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஒவ்வொரு மார்க்கை லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆனா நீ யூஸ் பண்ற ஒவ்வொரு செகண்டும் யூ ஆர் கெய்னிங் 1 மார்க். அத மறந்துடாதீங்க. சரியாடா? ஓகே, இப்போ மேம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது மேம் அப்படின்னா உங்களுக்கு நானு வீடியோ அண்ட் தென் PDF தரப்போறேன். சரியா? சோ எவ்ரிடே one சாப்டருக்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் PDF இந்த வீடியோல தரப்போறேன். அந்த PDFல ஒரு ட்விஸ்ட். ஓகே, இது இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா PDF. அந்த PDF will be available only for 24 hours. சோ இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ண போறீங்க, டெய்லி பார்க்க போறீங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல நீங்க எனக்கு அப்டேட் பண்ண போறீங்க. இன்னைக்கு டேட்டா போட்டு கம்ப்ளீட்டட் சாப்டர் 1, நாளைக்கு டேட்டா போட்டு கம்ப்ளீட்டட் சாப்டர் 2 அப்படின்னு போட்டு அடுத்த 27 டேஸ்க்கு இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க ஏன் கூட பேசிட்டே இருக்க போறீங்க, அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறீங்க. பார்க்கலாம் உங்கள யாரெல்லாம் 500 out of 500 உண்மையாவே வாங்கணுங்கிற ஒரு எஃபோர்ட்டோட இருக்கீங்க, ஒரு சீரியஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போறேன். சரியா? சோ உங்களுக்கு படிக்கிறதுக்கான வீடியோ as well as PDF கொடுக்க போறேன். சோ உண்மையாலுமே நான் சோஷியல்ல சென்டம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்க பேரை போட்டு ரெடி ஃபார் தி சேலஞ்ச் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. இந்த கமெண்ட் மட்டும் இருக்க கூடாது, இன்னைக்கு இந்த கமெண்ட். அடுத்தடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே நீங்க ரிப்ளை பண்ணிட்டே வரணும். ஓகே, டேட்ட போட்டு என்ன முடிச்சீங்க, அடுத்த நாள் டே 2 டார்கெட் கம்ப்ளீட்டடா, டே 3 டார்கெட் கம்ப்ளீட்டடா அப்படின்னு டெய்லி எனக்கு இந்த வீடியோ கீழே நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. சரியா? ஓகே, பார்க்கலாம். ஆல்சோ மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் இன்னையில இருந்து எண்ட் கேம் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, சோ இன்னையில இருந்து நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்க்கு உங்களுக்கு தேவையான லைவ் எல்லாமே வரப்போறோம். ஓகே, ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு PDF இருக்கு. ஓகே, அந்த PDF பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங். ஓகே, அது என்னதுன்னா மேம் நான் ஆர்கனைஸ்டா படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ப்ராப்பரா படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு லாஸ்ட் மினிட்ல நான் போய் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட டவுட் கேட்க முடியல, ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு சொல்லித்தாங்கன்னு எனக்கு சொல்ல முடியல, கேட்க முடியல. அப்படிங்கிறப்போ ஆன்லைன் டியூஷன்ல நாங்க டீச் பண்றோம். சோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு 5 சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 2 லைவ் செஷன் இருக்கும். நீங்க மிஸ் பண்ண எல்லா லைவோட ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ PDF இருக்கும். அதையும் தாண்டி நிறைய ஸ்டடி மெட்டீரியல் PDF தரும், ஸ்டடி பிளான் தரும். ஓகே, சோ உங்களுக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபார் நெக்ஸ்ட் 30 டேஸ் இது நீங்க 6ஆம் தேதி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா 899, February 6 ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 499. ஓகே, சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இருக்கிற வீடியோ உடைய PDF தான் காட்ட போறேன். இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா, இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் போங்க. டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா இதே மாதிரி நான் PDF கொடுத்திருப்பேன். அந்த PDF கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க போடணும். மொபைல் நம்பர் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு OTP வரும். சரியா? அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அழகா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த PDFல என்ன மேம் இருக்கு அப்படின்னா, மேம் 1 ஹவர்ல எப்படி மேம் முடிக்கிறது, 2 மணி நேரத்துல ஒரு சாப்டர் எப்படி முடிக்கிறது அப்படின்னு டவுட் இருக்கிற எல்லாருக்குமே இதோ பாருங்க, உங்களுக்கு வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு சாப்டருக்கும் ஹிஸ்டரியில, ஜியோகிராஃபில, ஓகே, அதுக்கப்புறமா சிவிக்ஸ்ல, எக்கனாமிக்ஸ்ல, ஓகே. சோ ஒவ்வொரு சாப்டருக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே இருக்கக்கூடிய வீடியோஸும் இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ தட் இந்த வீடியோ பார்த்து 2x ஸ்பீட்ல வச்சு நீங்க புரிஞ்சு படிச்சாலும் சூப்பர். ஓகே, சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பா
நான் சொன்னதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.